இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெங்காய சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது. இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் இங்கே 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு சின்ன கோலிக்குண்டு அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச் இஞ்சி, 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கரிஞ்சிடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே நான் பண்ணுற இந்த சட்னியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இந்த அளவுகள் அப்படியே அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இங்கே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம சட்னி செய்யும்போது நம்மளோட சட்னி ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு வெங்காயத்தை மட்டும் சேர்த்து கூட நீங்கள் சட்னி செஞ்சுக்கலாம். இப்போது நாம் சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா, புளி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம சட்னி அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும் மிளகா. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இது அப்படியே ஆறட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கருப்பு உளுந்து சேர்த்து தாளிச்சிக்கிறேன். கருப்பு உளுந்து சேர்த்து தாளிக்கும் போது சட்னி ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைனா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இப்போது இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.